இன்னைக்கு ஆரம்பிங்க. இன்னைக்கு காய்கறி பறிச்சுட்டு போகலாம். அது ஆப்படி சார். இன்னைக்கு காலையில் காய்கறி பறிக்கிறதுக்கு போகலான்னு வந்தேங்க. வந்துட்டு பார்த்தா மரங்களை பார்த்தா அப்படியே ஒரே பச்சை பசையன்னு இருந்தது. பார்க்குறக்கே ஆசையாக இருந்தது. சரி இதை ஒரு ரவுண்டு விட்டுட்டு போய் அப்புறம் காய்கறிகள்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. சரி நாங்கள் பார்த்து மட்டும் பார்த்தாது, நீங்களும் பார்த்துட்டெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த காடு இல்லைங்க, ஆரணியா. இந்த பொதிகை ஆரணியமேங்க இன்னைக்கு அப்படியே பசுமை போத்து அவ்வளோ அழகாக இருக்குது. அழகாக இருக்குது. மரங்களும் மழை பெஞ்சதுனால அப்படி கண்குளிர பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு அழகுங்க. சரி வாங்க, இதெல்லாம் பார்த்தாச்சு. பார்த்துட்டே இருக்கணும் போல் ஆசையாக தான் இருக்குதுங்க. அடுத்ததாக போய் காய்கறி பார்த்துக்கலாக்கா. பாருங்க, சீத்தாப்பழம் இந்த வருஷத்தோட முதல் அறுவடைங்க. கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குது. அதில் முதல் அறுவடையை நாங்கள் அறுவடை பண்ணலிங்க. ஆனால் நாங்கள் அறுவடை பண்ணுறது இப்போ தான். அதுக்கு முன்னாடியே அறுவடை பண்ணிட்டாங்க. நல்ல பெரிய விளைஞ்சல் இதை கொறிச்சிட்டாங்க. அது எனக்கு அங்கேயும் கொறிச்சிருக்க மாட்டாங்குது. ஆமாம், அதான் கொஞ்சம் ஃபுல்ஸாகவே சாப்பிட்டாச்சு. அங்கே ஒன்று இருக்குது. ஆமாம் ஆமாம் ஆமாம். இந்த சீத்தாப்பழம் நல்லா ருசியாக இருக்குது. இதை விட அந்த வெள்ளை கலரில் ஒன்று வரும் பாருங்க. ஆமாம், அந்த பக்கம் இருக்குது. அது ஒன்றும் காய்க்கிறக்க ஆரம்பிக்கல. சரி, நிறைய பழுத்துருச்சு. இது இன்னும் கொஞ்சம் எல்லாம் பழுத்துருச்சு. பழுத்துருச்சா? இப்போவே சாப்பிடலாமா? இப்போவே சாப்பிட முடியுமா? உனக்கு அவசரம் பாருங்க, அங்கேயும் குறைச்சிருக்குது பாருங்க. பறவை மாறி இப்போ சாப்பிட்றத சாப்பிட்டு புடி நான் பொறிச்சு தர்றேன். கொடுங்க. ஒவ்வொரு களிப்பூச்சியும் வந்துடுதுங்க. இந்த அளவு இல்லாமல் இருக்குது செல்வி இன்னைக்கு. அப்படியே எங்கள் அப்பா நிறைய பழஞ்சொல்லி. இன்னைக்கு முதல்ல அறுவடையிலேயே இன்னைக்கே கூடையே ஆயிரும் சொல்லி. இதெல்லாம் கழுவி வச்சிடணும். கொட்டு போனோடனே படுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த களிப்பூச்சியெல்லாம் கழுவி வச்சிட்டோம்னா வருங்க. இங்கே ஒன்று இருக்குது. இங்கே ஒன்று சீத்தாப்பழம் செம்ம குளிர்ச்சிங்க. இந்த என்ன சைனஸ் இருக்கிற வீலுக்கெல்லாம் சாப்பிட்டா கொஞ்ச நேரத்துலேயே தும்பல் வர ஆரம்பிச்சிரு. யாரை சொல்கிறேன்னு தெரியுது. அது இப்போத்தான் நேரடியாக சொல்ல வேண்டியதானோ. சீத்தாப்பழம் பொறிக்க மட்டும்தான் ஜெய் பிடிக்கே ஒருத்தருக்கு சாப்பிட முடியாதுங்க. உனக்கு போட்டியே இல்லை சீத்தாப்பழத்தில். இத்தனை சீத்தாப்பழத்தை நானே வைக்க முடியுமா? வேறுங்க அங்கெல்லாம் இருக்கு. இந்த புடி சூப்பராக எத்தனை வந்துருக்குது. நான் அங்கே முன்னாடி வீட்டுக்கிட்டுக்கிற மரத்துலேயும் மட்டும்தான் அண்ணாந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இங்கே வந்து இப்போ பார்க்குற போது தெரியுது. இங்கே பாருங்க, பறவை சாப்பிட்டுருச்சுங்க. சரி, பறவைன்னா என்ன பறவைன்னு தெரியலையா? நிறைய சுற்றிட்டு இருக்குதுங்க. தவிட்டுக்குருவி சாப்பிடுது. அப்புறம் என்ன வால் காக்கை சாப்பிடுதுங்க. அப்புறம் புல்புல் சாப்பிடுது. புல்புல் வருது, கிளி வருது, மைனா வருது. கொண்டாங்க. இன்னைக்கு என்ன 2-3 கிலோ பழம் கிடச்சிட மாட்டேங்குதுங்க. பாருங்க, எத்தனை சீத்தாப்பழம் ஒரே செடியில் ஒரு 3-4 கிலோ பழமாட்டா கிடச்சி போடுதுங்க. அப்படியே பக்கத்தில் வருகுதே. இது வெள்ளை கலரில் இருக்கும் பாருங்க. பழாமுதிர் நிலைகளெல்லாம் வெள்ளை கலரில் சீத்தாப்பழம் வச்சுருப்பாங்கல்ல. இது நல்ல பெருசாக சொல்லி நல்ல பெரிய சைஸ் வரும். பிஞ்சுகம் நல்ல பிஞ்சுகள். இதெல்லாம் சும்மா சொரிஞ்சிட்டே இருக்கிற கொசு ஃபுல்லாக செடிக்குள்ளே வந்தாலே பயங்கர கொசுங்க. இதுக்குள்ளே வந்துட்டு போனால் 1 மணி நேரமாட்டா சொரிஞ்சிட்டு தான் அப்புறம் தான் மற்ற வேலையை பார்க்கணும். அந்த அளவுக்கெல்லாம் கடி வாங்கிட்டு தான் போகணும் காட்டுக்குள்ளே வந்தோம்னா. பக்கத்தில் புடலங்காய் இருக்குதுங்க. ஆமாம், சரி, அதே மாதிரி எடுத்துடலாங்களா? பெரண்டை கொஞ்சம் இருக்க மாதிரி இருக்குது. பெரண்டை நல்லா வளர்ந்துருச்சு இந்த வாட்டி. எடுத்துடலாமா? எடுத்துடலாங்க. முன்னாடி எடுத்துடலாம். பார்த்து முதிக்காமல் வாங்க, முடிச்சுட்டே வந்துடாதீங்க. பாருக்குதே, பெரண்டை கட் பண்ணி நட்டு விட்டங்க. கேப் கிடைக்கிற இடத்துல எல்லாம் எப்படி தளைஞ்சு வந்துருக்குதுன்னு பாருங்க. கொஞ்ச நாள் சரி எடுக்காமல் விட்டுட்டேன், நல்லா வளரட்டு அப்படின்ட்டு. இந்த வாட்டி எப்படி தளைஞ்சிருக்குதுன்னு பாருங்க. அது தலையிறது இருக்கட்டு. இந்த காட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த களச்செடி எல்லாம் பிடிக்கி போடலாமல்ல. காட்டுக்குள்ளே வந்து களச்செடி பிடிக்கிட்டு தான் இருக்கிறேன். எங்கே பாருது, நான் தான் பிடிக்கிறேன் பாரு. எங்கீங்க இதை? ஓ, இப்போ பிடிக்கிட்டீங்களாமா? இது எப்படி இப்போ இன்னும் இத்தனை நாள் வளர்க்கட்டீங்க? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா? இப்போ நம்ம வீடியோ எடுக்கிறோம், இதை எடிட் பண்ணி போடுறோம். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர்ல பாக்குறாங்க. நம்ம பக்கத்துலயே ஒரு சப்ஸ்கிரைபரு நம்ம வீடியோ எடுக்கிறதையே பாக்குறாரு. இத அப்படி அடப்பா, இந்த காலையில இருந்து மத்ததெல்லாம் கட்டி வச்சாச்சு. இது ஒண்ணு மட்டும் அவுத்துட்டு வந்துருச்சு. நம்மளையே சுற்றி நம்ம வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு இருக்காரு. சரி, அதுக்கு ஏதாச்சும் போடுவாங்களேன்னு போட்டு பார்த்துட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீ பேசிட்டே தெரியுறாங்களே, நம்மளுக்கு எப்போத்தான் பிஸ்கட் போடுவாங்கன்னு பார்த்துட்டு இருக்குது. பெரண்டை சூப்பராக வந்துருச்சுங்க.
செமையா இப்படி ஒரு பாத்தியில் நட்டு வச்சுட்டா வேலியிலேயே தேட வேண்டியது இல்லைங்க. அதெல்லாம் இதில் வைக்கிறாங்க பாருங்க மாடி தோட்டமெல்லாம். ஆமாம், ஒரே ஒரு இதில் வச்சு விட்டிங்கன்னா போதும், மாடி தோட்டம் வச்சுக்கிறவியோ ஒரே ஒரு சட்டியில் வச்சு விட்டிங்கனாலே உங்களுக்கு 15 நாளைக்கு ஒருக்கா ஒரு உடி கிடச்சிருங்க. சீக்கிரமாக தளைஞ்சு வந்துருங்க. இது என்ன இதாகிட்டே இருக்குது இது அது கொஞ்சம் ஆயிலோட தேங்காய் எண்ணெய் லேசாக விட்டோம்னா அது கட் பண்ணவே முடியல. சரி கட் பண்ணால் ஜாம் ஆகிக்குது. கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதெல்லாம் பதனம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கரெக்டு. ஓ, இது காணாமல் போய் காட்டுக்குள்ளே எங்கேயோ போட்டு போயிட்டோம். இது காட்டுக்குள்ளே ஓட்டுறதுக்கு அப்பப்போ அப்புறம் மறுக்க ஏதாச்சும் வேலை செய்கிறதுக்கு வரும்போது கிடைக்கி ஒரு நாளைக்கு விட்டு போட்டு மறந்துட்டு போயிடுறது. இந்த கட்டுற இந்த வாட்டி இன்னும் 2-3 கட்டுற வாங்கணுங்க. வேளாண் கண்காட்சிக்கு போனோம்னா. எப்போ வேளாண் கண்காட்சி எப்போ போடுறாங்க? வேளாண் கண்காட்சி ஜூலை 9ன்னு நினைக்கிறேங்க. ஓ, உனக்கு மெசேஜ் வந்தாச்சா? மெசேஜ் எல்லாம் வரல, நான் பார்த்துட்டே இருக்கிறேன்ல, கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். சரி 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 சரி. இது இப்படியே கட் பண்ணி விட்டா குபுன்னு தளைஞ்சிட்டே இருக்கு. அது வந்து சதுர பிரண்டை போதுங்க. சதுர பிரண்டை தானே அது? இது சதுர பிரண்டை, அங்கே உருட்டு பிரண்டை இருக்குது. பிரண்டை முப்பரண்டையும் இருக்குதா இங்கே? முப்பரண்டை இல்லை. இல்லையா? உருட்டு பிரண்டை, சதுர பிரண்டை, இலப்பரண்டை. ஓ, இலப்பரண்டையும் இருக்குது. இலப்பரண்டை இருக்குதுங்களா? இலப்பரண்டை எங்கே இருக்குது? அதான் அடேங்கப்பா, இல்லை எனக்கு மறந்து போச்சு. மறக்கு அங்கே உள்ளே இருக்கிறது கட் பண்ணாதீங்க. இது இன்னும் ஓரமாக வேகமாக வெளியே போயிட்டு இருக்குது. வேற ஏரியாக்குள்ள கட் பண்ணுறதெல்லாம் ஒவ்வொன்றா உன்னை கேட்டு கட் பண்ண முடியுமா? இந்த அதுக்கு நீயே கட் பண்ணி போய் இது நம்மளுக்கு காரியம் இல்லை. இப்போ நீங்க தான் கட் பண்ணுறேன்ட்டு வாங்கலீங்க. கொண்டாங்க ஒவ்வொன்றா கட் பண்ணிட்டு இருக்கிறது வேணே கொடுங்க. இது வேணே சும்மா சண்டை போடுறாரு. அட, புருஷன் முன்னாடி சண்டை போடுறது பூரா சும்மா சண்டை போடுறதுதான். சீரியஸா சண்டை போட்டாச்சுன்னா கோர்ட் வாசல்ல எத்தனை கூட்டம் நிக்கி? இப்போ அப்படித்தான் போயிருச்சு. அது ஏதோ கொஞ்சம் இருக்கு, ஆனா 99% போறது இல்ல. அதெல்லாம் சும்மா சண்டை தான். இந்த மிரட்டுக்குள்ள நான் பயந்துக்க மாட்டேன், அதனால பிரச்சனை இல்லைன்னு வைங்க. அதாவது ஒரு வேலை செய்யறதுக்கு தப்பிக்கணும்னா அது சம்சாரத்து மேலே திருப்பி விட்டுறணும். அப்படியே பக்கத்தில் வருங்க புடலங்காய் செடி சரியாக வரலிங்க. நல்லா வெயிலுக்கு செடியே வரல. காய் வேணால் நல்லா பிடிச்சிருக்குதுங்க. புடலங்காய் இன்றைக்கே 2 கிலோ புடலங்காயாட்டம் வருமாட்டாக்குது. 2 காய் தான் பிடிச்சிருக்கேன், 2 கிலோங்கிற பாருங்க. அந்த பக்கமெல்லாம் இருக்குது, நீங்களே பார்க்கல. இந்த கொடிகள்லேயே கொடி நல்லா வளரல. இதுலேயே ஒரு 5-6 கிலோ புடலங்காயாட்டம் பொறிச்சிருப்பு இது வரைக்கும். பிடிங்க. அப்படியே சொரக்காய் செடி இந்த பக்கம் இருக்குது ஒரு காய். அப்படியே பக்கத்தில் பப்பாளியும் கூட பழுத்து கிடக்குதுங்கோ. அந்த கொத்துனதியெல்லாம் விட்டுட்டு. ஆமாம்மா, அடடா, பப்பாளி ஒரு 2 காய் இருக்கும் போல தெரியுது. கொத்துனதியெல்லாம் விட்டுட்டு நல்லது வருது. இது ரொம்ப முத்துச்சுன்னா சீக்கிரம் வேக மாட்டேங்குது. இந்த வரிக்குள்ளே வரிக்குது. இந்த காய் உரிக்கிறப்போ 2-3 கூட எடுத்து வந்தா என்ன? ஓ, அளவா இத்தனை நீ ஓ, நான் கூட எடுத்துட்டு வர்றேனேங்க. அப்புறம் பார்த்தா இதுக்குள்ள வரி பொரியல் பண்ணால் அப்படியே டார்க்கு பச்சையில் கலர் பார்க்குறக்கே நல்லா சூப்பராக இருக்குது. சரி, இங்கே ஒன்று இருக்கு. நீ கூட எடுத்துகிட்டு வர்றேன்னு போட்டு அங்கே இருக்குது. பாருங்க, இங்கே இது வந்து வெள்ளை புடலை, ஒரே ஒரு புடலக்காய். குட்டி குட்டியாக இருக்குது. போன தடவை கூட பாம்பு புடலையாக கிடச்சிது. பாம்பு புடலைன்னு சொல்லித்தான் விதை கொடுத்தாங்க. பார்த்தா குள்ளையாக வந்துருச்சு. இங்கே ஒரு காய் பார்த்தீங்களா? இது ஒரு வகையாக இருக்க மாட்டேங்குது. அது நிழல் இருந்ததுனால பச்சையாக இருக்குது. இது வெயில் இருந்துங்காட்டி வெள்ளையாக இருக்குது. சரி, பப்பாளி பொறி நீயே நான் போய் கூட எடுத்து வந்துட்டுமா? இருக்க ஆளுக்கு ஒன்று பொறிச்சு எடுத்துகிட்டு போய்க்கலாம். கையிலலாம் எடுத்துகிட்டு போக முடியாது, கூட தான் வேணுதுக்கு. நிறையா இருக்குது. ஆமாம், அது நிறைய கொத்திருச்சாட்டுக்கு. இங்கே பாருங்க, சூப்பராக இருக்குது பப்பாளி பழம்.
சரி அது நானே பொறிச்சிடுறேன். ம் ஒரு நீ பொறிச்சுன்னு மேலே விழுந்துருச்சு கீழே விழுந்துருச்சுன்னு சண்டை போட்டுருப்பேன். பார்த்துங்க பீக்கும் செடியெல்லாம் நட்டுட்டு இருக்கிறோங்க. இங்கே பாருங்க பப்பாளி பழம் கொஞ்சம் பறவைகளும் சாப்பிட்டுருச்சு, அதை அப்படியே விட்டுலாங்க. நம்மளும் கொஞ்சம் விட்டு வச்சுருக்குது. இல்லை சொல்லி வேறு பப்பாளி நல்லா பழுத்துருச்சு, சூப்பராக இருக்குது இந்த பழம். அது பறவை சாப்பிட்டதையில் அப்படியே விட்டுலாம். அது அதுக்கு மட்டும்தான், அந்த போட்டிக்கெல்லாம் நான் போகிறதில்ல. போதும் அவ்வளோதாண்ணா. அவ்வளோதான். இந்த மரத்தில் கொஞ்சம் இருக்குது. எதுலைங்க? சரி கீழே வை. இது கலரு அப்படியே இப்போவே இப்போ இந்த மரத்தில் இருக்க நான் தள்ளி விட்றேன். சரி அப்படியே கேட்ச் பிடிச்சிக்கோ. கத்திரிக்கோளை கீழே வை. சரி கீழே வச்சுட்டு. ஐயோ இந்த கொசுக்கடி வேற மை 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 மைன்னு கடிக்குது போங்க. உங்களுக்கு எட்டாதாட்டாக்குது. சரி பெரிய குச்சி எடுத்து வந்து பிடிச்சிக்கலாம். சரி பாருங்க எலுமிச்சம் பழம் இருக்குது, எடுத்துகிட்டு வந்துருட்டா. இங்கே வா இங்கே வா. ஐயா நானே எடுத்துக்கிறேன். அப்புறம் நீ மரத்துக்கடி போட்டு அங்கே நேரம் அவங்க தான் நிமிருவேன். அப்புறம் முள்ளேறிச்சிங்க அப்படிம்பேன். சரி எடுங்க. நானே வந்து எடுத்து வந்துடுறேன். வாரு எத்தனை பழம் நிறைய கிடக்குது. கீழே அப்படியே நானும் வரணும் இருங்க. குமிஞ்சிட்டே வர்றதுக்கு வசதியாக தக்குது. எடுத்து விட்டிங்களா? இல்லை கவர் பண்ணிவிட்டு. சரிங்க. ஐயா அப்படியே நம்மளுக்கு கடைக்கு எலுமிச்சம்பழம் இங்கேருந்தே தாட்டிகிட்டே இருக்குதுங்க. செல்வி என்ன கிட்டத்தட்ட இப்போவே 1 கிலோ காய் வந்துட்டு போல தெரியுது. அந்த எலுமிச்ச மரத்தில் பார்த்தீங்களா? எதில்? அங்கே இருக்கா அதுக்குள்ளே இந்த பழம் சடசடையை பிடிச்சிருக்கு அதில் தானே? அதில் பார்க்காம விட்டுனே. சரி பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன். வா சரி வா. கிட்டத்தட்ட 1 கிலோ காய் இருக்கு சொல்லி. 1 கிலோ இருக்கு. இதே எங்கே நானே கொண்டு வந்துட்டேன். எல்லா செடியிலையும் இருக்குதுல்ல. இருக்குது இங்கே ஒரு பழம் உழுகுல. அதுக்குள்ளே போய் உட்காந்தாச்சா? வாங்க எந்திரிச்சு. செல்வி நம்ம தோட்டத்துக்குள்ளே வந்துட்டோம்னா நம்மளுக்கு என்ன வயசாயிட்டாலும் நாமளும் ஒரு குழந்தைகளை மாறிடணும். ஓஹோ. இங்கே வாருத இந்த இலையிலெல்லாம் தொடர போது அந்த தொட்டா சுருங்கி செடி அப்படி சுருங்கிறது அது ஒரு அழகாக இருக்குது. வேறு இதுக்கு தான் அதை விலை கொடுத்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கல. இங்கே பாருங்க அழகு பூ பாருங்க சூப்பராக. ஆனால் கொக்கி மாதிரி முள் மட்டும் பொறிக்காது. அப்போ செமையாக இருக்குது பாருங்க பூ. அது இப்படியே காமிக்கல. இங்கே வருது செடியோடையே வருது. எந்த பூவை பறிச்சவங்களுக்கு மொழி போயிருது. அவங்க சொத்து மொழி போகிறது இல்லை. அந்த செடியிலேருந்து அது காய் காய்க்கிறதுக்கான வேலை செய்யும். காய் நிறைய காய்ச்சிருக்கு. இத்தனை காய்ச்சல் என்ன பண்ண போகிறீங்க? காயெல்லாம் நிறைய காய்ச்சல். எங்கே பார்த்தாலும் நாற்று முளைச்சி கிடக்குது. முளைக்கிட்டு நடந்து போனால் கொக்கி போட்டு இழுக்குது துணியெல்லாம். அது உன்னை கூப்பிடுது கொஞ்ச நேரம் விளையாடிட்டு போ, பிடிச்சிட்டு போ. ஆமாம் சரிடா. இந்த தூக்கி விடணுமா? ஜேசிபி வரணுமா? அப்படி செல்விமா ஏங்க இங்கே வா. உனக்கு பிடிச்சமான பூவு உங்களுக்கு பிடிக்காதா? இங்கே பாருங்க அகத்தி பூவு சவப்பகுத்தி நிறைய பூ கறக்க ஆரம்பிச்சிடுது. மொக்கு பாருத்தீங்கன்னா இது மொக்கு பாருங்க. இதை வேணும் செல்வி, நீ எவ்வளோ வேணா பொறிச்சுக்கலாம், நீ ஒன்றும் சொல்ல மாட்டேன். இந்த பூ பொறிக்கிறதுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. முத்துன பூ விட்டுருந்த பழைய பூவை விட்டுருக்கோம், விதையாவது கிடைக்கி. ரைட் சரி. இது பாருங்க இங்கே பாருங்க மொக்கு அப்படியே ஜடையா முந்தானே பொறிச்சிட்டாங்க. அதனால இன்னைக்கு பூ கம்மியாக இருக்குது. மொக்கு மட்டும் பொறிச்சா போதுமா? மொக்கு மட்டும் பொறிங்க. பெரிய மொக்கும் போடலாங்க. சரி இந்த மொக்கெல்லாம் போடலாம். பாருங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் எத்தனை நாள் ஆகிப்போச்சு இதில் கத்திரிக்காய் பொறிச்சு. இப்போ தான் கத்திரிக்காயே பிடிச்சிக்குதுங்க. இடையில பூரா சொத்தை நீங்கள் காய்க்கு பதில் இலை பிடிக்கிட்டு இருக்கிறீங்க. இது என்ன கத்திரிக்காய்னு சொல்லு. என்ன கத்திரிக்காய்னா அதை விற்று மாறி போச்சுங்களே. கரிபதனையிலேருந்து பக்கத்தில் பச்சை கத்திரிக்கெல்லாம் இருந்ததுனால அந்த மகரந்த சேர்க்கையில் இந்த மாதிரி வர்றக்க ஆரம்பிச்சிடு. நல்லா கருன்னு பெரிய காய் இருந்ததுங்க. அப்புறம் பக்கத்தில் பச்சை கத்திரி எல்லாம் ஒன்றா போட்டங்காட்டிக்கு மகரந்த சேர்க்கு மாறி போய் இப்போ அடுத்த விதை இந்த மாதிரி காய் வந்துருச்சு. இருந்தாலும் காய் நல்லா தான் இருக்குதுங்க ருசியா. சரி வாங்க போகலாமா? பாருங்க நம்ம தோட்டத்தில் வச்சுருந்த ஜம்பு நாவல் தானுங்குது. ஜம்பு நாவல் பழுத்து இப்போ தான் முதல் முறையே பழுத்து கீழே விழுந்துருக்க மாட்டேங்குது. இதெல்லாம் பிடுங்கி போட்டுருக்க மாட்டேங்குது பாருங்க. நல்லா
சாப்பிட்டு போட்டிருக்குதுங்க. இதுதான் முதல் பழமாகவே நாங்களே பார்க்குறோங்க. நாட்டு நாவல் இருக்குதுங்க, அது போன வருஷமே நல்லா பழுத்துது. இந்த வருஷம் நிறைய காய் பிஞ்சுமாக இருக்குது. அது நீ பழுக்கறக்கு ஆரம்பிக்கலிங்க, இந்த பழம் இப்போ பழுக்க ஆரம்பிச்சிடுது. இதுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து வச்சுருந்தோம். 10 நாள் போனால் சொல்லி மேலே பூரா நிறைய காய் இருக்குது, பூரா பழுக்க ஆரம்பிச்சு நல்ல முக்கா பழமெல்லாம் இருக்குது பாருங்க. ஆமாம், உங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் பழுத்துன்னு சொல்கிறியா? ஆமாங்க. இதில் காயை பிடிக்காம இருந்துங்க 5-6 வருஷமாச்சு. இப்போ எனக்கு லேசாக அப்படி ஒரு கோடு போட்டுட்டு இருந்தேன். இந்த வருஷம் பழம் மறக்க ஆரம்பிச்சிடுதுங்க. அடுத்தது போய் அங்கே ஒரு பலாப்பழம் இருக்குதுங்க, அதையும் எடுத்துடலாங்க. பழுத்துருச்சு பக்கமாக. இன்னும் 2 நாள் போனால் இவனுக்கு சண்டை, ரொம்ப சண்டைக்கு வருங்க பக்கத்து தோட்டத்துக்காரங்க கூட. இங்கே வருது கட்டிக்கலான்னு நினைக்கிறேங்க. இதுதானா? ரவரன்னு ஒரே தகலாறாக இருக்குதுங்க. பலாப்பழம் மனம் அடிக்க ஆரம்பிச்சிடுதுங்க லேசாக. 2 நாள் போனால் வெட்டிடலாம். இந்த பழம் கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறது, நல்லா கஞ்சி மாதிரி இருக்குது. இந்த பழம் நல்லா ருசியாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஒரு மாதிரி கொலன்னு ஆயிடுதுங்க இந்த பலாப்பழம். இவனுக்கு தகலாறு தாங்க முடியல. பாருங்க, இன்றைக்கி அறுவடையெல்லாம் முடிஞ்சுது. பழம், பூ, காய் அப்படின்ட்டு. இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்ங்க. நன்றிங்க.